கடகராசியை எடுத்துக்கொள்வோம். மீடியமான ஏஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களா இருக்கலாம், இல்ல பசங்களா இருக்கலாம். அப்போ வரக்கூடிய நண்பர்கள் இவர்களை போய் தவறான பழக்க வழக்கங்கள், அதாவது இவங்களை பொல்யூட் பண்ணிடுவாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகத்தை சின்ன பின்னமாக சிதைத்தது இந்த சனி பகவான். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை ரொம்பவும் துல்லியமாக கவனித்துக் கொள்ளும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்ப்பதனால் முறையற்ற காதல், முறையற்ற தொடர்பு, முறையற்ற உறவு உணர்வு, அதாவது பையனை விட பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கிறது, இந்த ஓரின சேர்க்கை அப்படின்லாம் இப்பெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள், வழக்கமாக இருக்கக்கூடிய ஆண்மை குறைவாக இருப்பது, தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, எதுக்கு கோபப்படுறோம்னு தெரியாமல் கோபப்படுவது, இதையெல்லாம் கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். திருமணத்துக்காக போவாங்க, போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வரும் அந்த நபர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர், இப்போ செகண்ட் ஹேண்டு நம்மளை ஏமாத்தி மேரேஜ் பண்றாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது. ராகு கேது பயிற்சி என்பதும் முடிந்து விட்டது. குரு பயிற்சியும் இப்பொழுது குரு பகவான் மிதுன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார். இந்த ஒரு 6 மாத காலமாகவே செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியில் அமர்ந்திருந்தார். பிறகு அவர் வக்கரம் அடைந்து மிதுன ராசிக்கு போனார். திரும்பவும் கடக ராசிக்கு வந்து விட்டார். இப்பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது. இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது. இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை 8ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறது. இப்போ அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், கேது, ராகு, சனி, இந்த 4 கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது, இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது? இங்கு செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை 4ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். அப்போ நமக்கு இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்பது ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் கடைசி வரை இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 50 நாளைக்கு இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை, இதுல செவ்வாய் ராகு பார்வை, செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது. இந்த செவ்வாய் கேதுவின் சேர்க்கை என்ன, செவ்வாய் ராகுவின் பார்வை என்ன, செவ்வாய் சனி இந்த கிரகத்தின் பார்வை என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா கோபம், வீரியம், ஆத்திரம், வேகம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது, தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம், எதற்கும் அடிபணியாமல் செய்வது, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை, முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது. இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது, எதையும் செய்துவிட்டுத்தான் யோசிப்பது. இரத்த காரகன், யுத்த காரகன், சகோதர காரகன், பூமி நிலை காரகன், இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது போர் கிரகம். போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம கருணை, மன்னிப்பு, இரக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை, தனது நாட்டுக்காக, தனது மொழிக்காக, தனது இனத்துக்காக, தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன், ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம். கேது என்ற ஒரு கிரகத்தை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீர்த்து போவது, தன்னுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மை, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் செயல் இழக்க செய்வது, வேகத்தை குறைப்பது, ஞானத்தை கொடுப்பது, ஒரு பற்றற்ற நிலை. அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு ஒரு பற்றற்ற நிலை வரும் பொழுது தானே நாம ஒரு சாமியாரா போவோம், ஒரு ஞானியாக மாறுவோம். அதாவது உலக இச்சைகளிலிருந்து விடுபடுவது. இந்த செவ்வாய் கேது சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, செவ்வாயின் வேகத்தை குறைக்கும்.
அதாவது செவ்வாயை நீர்த்து போக வைக்கும். செவ்வாய்ங்கிறது வீரியம், ஆண்மை, ஆண்மை குறைவு தன்மை கூட ஏற்படக்கூடிய காலகட்டம். அதாவது குதர்க்கமான செயல்களை செய்ய தூண்டும். இதுதான் இந்த செவ்வாய் கேதுவின் சேர்க்கை. இதே மாதிரி கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் இப்பொழுது ராகு என்ற ஒரு கிரகத்தை பார்க்க இருக்கிறது. இந்த ராகுனாவே நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும், சூழ்ச்சி, எப்படியாவது காரியத்தை சாதித்துக் கொள்வது, அதாவது ஒரு பேராசையை தூண்டக்கூடியது. அந்த ஒரு விஷயத்தை அடைய வேணும் அப்படின்னா அதற்காக எந்த வழிகளிலும் நாம் செல்லலாம், அதற்காக யாரை வேணுமானாலும் நாம் தட்டி விடலாம், யாரை வேண்டுமானாலும் நாம் ஒதுக்கி விடலாம். அதாவது குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பது, இது எல்லாமே இந்த ராகு, அதாவது ஆப்போசிட்டாக செயல்படுவது, பேராசை, அதிக பணம், அதிக விரிவாக்கம், முறை தவறிய தொடர்புகள், முறையற்ற செயல்கள், ஒரு மாதிரி விடாமுயற்சி. அதாவது இந்த செவ்வாய்ங்கிறது ஒரு விதமான பிடிவாதத்தை கொடுக்கக்கூடியது. ராகு என்ற கிரகம் பேராசையை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த பேராசையை ஒரு பிடிவாதத்துடன் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தை, ஒரு ஆற்றலை, ஒரு எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த செவ்வாய் ராகு என்ற கிரகங்களின் பார்வை. பின்னாடி என்ன நடக்க போகுது, ஒரு ஃபைன் வரப்போகுதா, ஒரு தண்டனை வரப்போகுதா, ஒரு பனிஷ்மெண்ட் வரப்போகுதா, அவமானம், தோல்வி, கெட்ட பேர் வரப்போகுதா, சில நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட போகுதா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் யோசிக்காமல், மற்றவர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் யோசிக்காமல் விரிவாக்கம், வேகம் வேகம் வேகமாக செய்வது. அதாவது இன்னைக்கு கலியுகத்துக்கு ஒரு பிரதான கிரகம் அப்படின்னா இந்த ராகு என்ற கிரகம். எலக்ட்ரானிக்ஸ், இந்த கம்யூனிகேஷன்ஸ் துறைகளுக்கெல்லாம் முன்னோடியாக செயல்படுவது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வீடியோவை நீங்க உங்க மொபைல் போன்ல பாக்குறீங்க அப்படின்னா இது ராகுவின் காரகத்துவத்தை பொறுத்துத்தான் அமைகிறது. நிறைய இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, அதாவது ஒரு தடவை கீழே விழுந்தாலும் அந்த உச்சத்துக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த செவ்வாய் ராகுவின் சேர்க்கையில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தில், அதாவது லாபஸ்தானத்தில், பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க இருக்கிறார். கோச்சாரத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக, அதாவது 8வது பார்வையாக இந்த சனி என்ற கிரகத்தை பார்க்கிறார். அதாவது இந்த செவ்வாய் சனி பார்வை எப்படின்னா, இந்த சனி என்பவர் ஒரு பக்கத்துல ஒரு டான், செவ்வாய் என்பவர் இன்னொரு அணியில் ஒரு டான். ஒரு 2 டான் ஆப்போசிட்டாக நின்று ஒருவரை பார்த்து கொள்ளும் பொழுது, அதாவது இங்க செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்தாலும் இந்த 8வது பார்வையை விசேஷ பார்வைன்னு சொல்லலாம், இல்லைன்னா விஷப்பார்வை அப்படின்னு நாம் சொல்லலாம். அதாவது செவ்வாய் அப்படிங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் வேகம், வேகம், அதிவேகம், பிடிவாகம், யாருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. அதாவது அவ்வளவு வேகத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய். சனி என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஸ்லோ, ரொம்பவும் மெதுவாக, அதாவது மந்தமான போக்கு, எதை பற்றியும் யோசிக்காமல், யாருக்கு என்ன ஆனாலும் கவலைப்படாமல், மிகவும் மந்தமாக, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவும் யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த சனி என்ற கிரகத்தின் ஆற்றலாக வருகிறது. அது இந்த சனி என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒதுங்கிக் கொள்வது, மிகவும் ரிசர்வ்டாக இருப்பது, ஒரு மாதிரி ஒதுக்குப்புறமாக போவது, ஏதோ ஒன்றை இழந்தது போல், விட்டு கொடுத்தது போல், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள் போல் காண்பிப்பதுதான் இந்த சனி என்ற கிரகத்தின் காரகத்துவம். இப்போ இந்த செவ்வாயும் சனியும் ஒன்றாக, அதாவது 8வது பார்வையாக செவ்வாய் சனி என்ற கிரகத்தை பார்க்கும் பொழுது நிறைய தப்பு செய்வதற்கு பொதுவாக மக்கள் துணிந்து விடுவார்கள். அதனால ஒரு தண்டனை கிடைக்குது, அதனால எனக்கு உடம்புல அடிபடுது, காலில் அடிபடுது அப்படின்னு யோசிக்காமல், அதாவது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் சில வரம்பு மீறிய செயல்களை செய்ய துணிந்து விடுவார்கள். இப்போ இந்த செவ்வாய் கேது சேர்க்கை, செவ்வாய் ராகு பார்வை, செவ்வாய் சனி பார்வை, எல்லா அசுப கிரகங்களுமே ஒன்றாக ஒரு சிலந்தி வலையில் பின்னி இருப்பது போல் இப்பொழுது பின்னப்பட போகிறது. இந்த பயிற்சியானது ஜூன் மாதம் 9 முதல் ஜூலை மாதம் 30 தேதி வரை இருக்கிறது. காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க
இருக்க முடியாது. சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும், சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும். எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது, அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இப்பதான் இவங்களுக்கு இந்த அஷ்டம சனிங்கிறது முடிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இப்ப இத்தனை நாள கடகராசிக்கு ராசியில செவ்வாய்ங்கிற கிரகம் நீசம் அடைந்திருந்தார். கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் ஜீவனத்துக்குமே அதிபதியா வராரு. ஸோ ஒரு இயக்கம் அப்படிங்கிறதே இல்லாமல், ஒரு நடமாட்டம்ங்கிறது எதுவுமே இல்லாமல், இந்த கிணத்துல போட்ட கல் எங்க போச்சுன்னு தெரியாது, திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது, அது போன்ற ஒரு காணாமல் போன ஒரு சிச்சுவேஷன் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல வர்றதுங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அதாவது நீசமடைஞ்சிருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணும் பொழுது கேதுவுடன் சேரக்கூடிய செவ்வாய்ங்கிறது ஃபார் பெட்டர். இப்ப எங்க இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு, அதாவது 2ஆம் இடம்ங்கிறது வர வேண்டிய பணம். இப்போ 100 ரூபா வரணும் அப்படின்னா அது முழுசா 100 ரூபா வராது, பிச்சு பிச்சு ஒரு பிஸ்கெட்டு போடுற மாதிரி தான் வரும். அப்போ நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள்ல நம்ம பேச போய் வேக வேகமா ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். ரொம்ப அப்படியே ஃபயரிங்கா பேசலாம், தீப்பொறி கக்குற மாதிரி எல்லாம் பேசலாம்லாம் நினைச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் நடக்குமான்னா நடக்காது. ஏன்னா இந்த கேது என்ற கிரகம் அதனை அப்படியே சுருக்கி விடுவாரு. கடைசியில பிரதர் பேச்சுவார்த்தையே வரல பிரதர், நான் மெசேஜில் உங்களுக்கு அனுப்புறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். குடும்பத்தில் ஏதோ ஒன்றை கம்யூனிகேட் பண்ண நினைப்போம், ஆனா வேற ஏதோ ஒன்றை கம்யூனிகேட் பண்ணிடுவோம். கடைசியில பார்த்தா அது ஒரு விதமான ஞான மார்க்கத்துக்கு நம்மை கூட்டிட்டு போவது போல் நம்மளை ஏற்படுத்தி விடும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீசம் அடைஞ்ச செவ்வாய்க்கு இது ஃபார் பெட்டர். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கண்கள் 2ஆம் இடம் நேத்திரம், கண்களில் பாதிப்பு வராமல் இரவு நேரத்துல நான் விடிய விடிய படிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, ஓவரா மொபைல் பார்க்கறது, ரொம்ப ஹை லைட் ஒளி கண்டினியூஸா பார்க்கறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதே கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறவர் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்ப 5ங்கிறது குழந்தைகளாச்சா, அப்போ அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புது ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரு மீடியமான ஏஜ்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களா இருக்கலாம், இல்ல பசங்களா இருக்கலாம். அப்போ வரக்கூடிய நண்பர்கள் இவர்களை போய் தவறான பழக்க வழக்கங்கள், அதாவது இவங்களை பொல்யூட் பண்ணிடுவாங்க. புது ஃப்ரெண்ட்ஸை ஒரு பேரண்ட்ஸா நீங்க தான் கண்காணிக்கணும். இப்போ வெளியில போறவோன நான் தூக்கி எங்கேயோ போட்டுக்கிட்டேங்கிற கதையில அப்புறமேட்டு நம்ம புலம்புவதால் ஒன்றும் ஆக போறதில்லை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் நல்லா இல்லைன்னாலும் என் குழந்தை பரவாயில்லை, ஆனா பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போறோம். இந்த காலகட்டத்துல பிரச்சனை இல்லை அப்படின்னாவே அது நல்லா இருக்கு அப்படிங்கிற அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ இதே செவ்வாய் இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னன்னா, 8ஆம் இடம் என்பது நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். இப்போ இங்க 6ஆம் வீட்டின் அதிபதி குருவின் நட்சத்திரத்தில் தான் இப்பொழுது இங்கு ராகு என்பவர் இருக்கிறார். அதனால் இந்த 8-6 தொடர்பு திடீர் வருமானத்தை கொடுக்கும். பொதுவா இந்த 8ஆம் இடத்துல சம்பந்தப்படுற ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதியா எடுத்துக்கிட்டாலும், இதே இடத்தில் 8ல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. மாறாக ஏதாவது ஒரு திடீர் லக்கு, நான் வாங்கி போட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஐடி பார்க் வருது, ஒரு நல்ல விலை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லக், ஒரு ஜாக்பாட் என்பது ஏற்படும். இருந்தாலும் கூடுதல் கவனம், அதாவது இந்த இடம் வாங்கும் பொழுது, டாக்குமெண்ட் வாங்கும் பொழுது, தொலைதூர பயணம் போகும் பொழுது முடிந்தவரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ இது நாள் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகத்தை சின்ன பின்னமாக சிதைத்தது இந்த சனி பகவான் இப்பொழுது 9ஆம் வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த சனி பகவானை இப்பொழுது செவ்வாய் விஷப்பார்வையால் பார்க்க போகிறார். இப்போ கடகத்துக்கு செவ்வாய்ங்கிறது யாரு? குழந்தைங்க. அப்போ குழந்தைகள்
உங்களது லைஃப் பார்ட்னரை, என சனி என்பவர் கடகத்துக்கு 7ஆம் அதிபதி, போய் ஏதாவது வருத்தப்படக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கு ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது ஏற்படும். உங்களோட குழந்தைகளே உங்களுடைய பிஸ்னஸ்ல, உங்க ஷாப்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சனையோ இல்லை உங்க ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய நபரையோ ஏதாவது ஒன்று முன்னுக்கு பின் முரணாக பேசி அவர் நான் வேலை பார்க்கவில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த இடத்தில் இங்கு ஜீவனாதிபதி உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பதனால் ஒரு விதத்தில் இது தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது. இதில் உள்ள பிளஸ்ஸையும் சொல்லிட்டேன், மைனஸையும் சொல்லிட்டேன். கண்டிப்பா மைனஸை நீங்கள் அவாய்டு செய்து கொள்ளுங்கள். இந்த பிளஸை பயிற்சி முயற்சியின் மூலம் நீங்கள் மேலும் அதிகரித்து செய்து கொள்ளுங்கள். இப்போ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா செவ்வாய் கேது சேர்க்கை. அதற்கு நீங்க திங்கட்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது, மகா கணபதி வழிபாடு செய்வது, ஒரு முறை முடிந்தால் பிள்ளையார் பெட்டிக்கு போய் கொண்டு வருவது, இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ்ஸாக வரும். செவ்வாய் ராகு பார்வை. வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது, இந்த மாதிரி யாராவது காலத்துல 3 to 4 இந்த டயத்துல துர்கா வழிபாடு செய்வது. செவ்வாய் சனி பார்வைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நரசிம்மர் வழிபாடு செய்யணும். சார் கடகராசிக்கு ஏன் சார் இவ்வளவு பரிகாரம் சொல்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஐசியூலேருந்து இந்த சிசியு கிரிட்டிக்கல் கேர்லேருந்து வெளிவந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் இப்போதான் இந்த அஷ்டம சனிலேருந்து வெளி வந்திருக்கிறாங்க. சார் எல்லா பதிவும் பார்த்தோம் சார், எல்லாம் கடகத்துக்கு சூப்பருங்கிறாங்க, ஒண்ணுமே ஆகலை, மேலும் பிரச்சனை தான் எங்களுக்கு ஆகிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாமே மனதளவில் எடுத்துக்கொள்ளாமல் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள், இந்த கோச்சார டிரான்சிஷன் மொத்தமே 50 நாள் தான். இதுக்கப்புறம் கடகத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு செவ்வாய் போக தயாராக இருக்கிறார். இந்த 50 நாளைக்கு மட்டும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து கொள்வது புத்திசாலித்தனம். 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப ராசியில கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இவர்களுக்கு இந்த கேதுவுடன் செவ்வாய் என்ற கிரகம் சேரப்போகிறார். என்ன சார் பண்ண போகிறார்? இப்ப 7இல் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இதே செவ்வாய் பார்க்க போகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை ரொம்பவும் துல்லியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். வரிசையா எடுப்போம். சிம்மத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். 4ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவுடன் சேருவதனால் வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, தாயார் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளணும். வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேரு, அப்பாரட்டஸ் ரிப்பேரு, அப்ளையன்சஸ் ரிப்பேரு, எலக்ட்ரிக்கல் ரிப்பேரு இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்ளணும். இங்க ஏற்கனவே ராசியில கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால இதுல செவ்வாய் வரும் பொழுது தலையில சூடு விழுகும். அப்போ ஓவர் ஹீட்டு, மைக்ரைனு, ஒத்த தலைவலி, இரட்ட தலைவலி எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதனால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதற்குண்டான விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்ப்பதனால் முறையற்ற காதல், முறையற்ற தொடர்பு, முறையற்ற உறவு உணர்வு, அதாவது பையனை விட பொண்ணுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கிறது, இந்த ஓரின சேர்க்கை அப்படின்லாம் இப்பெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள், வழக்கமாக இருக்கக்கூடிய ஆண்மை குறைவாக இருப்பது, தாம்பத்திய உறவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, எதுக்கு கோபப்படுறோம்னு தெரியாமல் கோபப்படுவது, இதையெல்லாம் பொதுவாகவே இந்த செவ்வாய் ராகு பார்வை என்பது ஏற்படுத்தும். இதுல உங்களுக்கு ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்தின் மூலம் உங்களை நீங்கள் பாதுகாத்து உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள். மனம் அலைபாயும், இதனை நீங்கள் தான் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ செவ்வாய் என்பவர் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இப்போதான் பயப்புள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நான் பைக் எடுக்கிறேன், ஆக்ஷன் படத்துல ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன், 8 போடுறேன், 88 போடுறேன், நான் இப்போதான் பைக்கை என்ன சொல்லுவாங்க, இந்த இப்படி ஃப்ரண்ட் வீலை மட்டும் தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் பிரேக் அடிக்கும் போது இப்படி பேக் வீலை தூக்கி காமிக்கிறேன்பாங்க. இதெல்லாம் வேலியில போற வானாயை தூக்கி எங்கேயோ போட்டுக்கிற கணக்காயிடும். செவ்வாய் சனி பார்வை 8ஆம் இடத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக இன்னைக்கு பிறந்த ஒரு பாப்பா மாதிரி அப்படியே பத்திரமா நீங்க உங்களை பார்த்துக்கணும். ஒரு 50 நாளைக்கு ஓப்பனா சொன்னா
ஆதிவாசி அடக்கிவாசிலாம் ஏதோ ஒரு படத்துல சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி அப்படியே மெதுவா போகிறது, மெதுவா வர்றது, மெட்ரோ ட்ரெயின்ல போகிறது, டவுன் பஸ்ல போகிறது, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டால் போதுமானது. புது நண்பர்கள், புது தொடர்புகள், புது பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாமே நோ. இன்டீசென்ட் ப்ரொபோசல் சினிமா மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்கலாம். லைவ்ல பார்த்தோம்னா பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், புது வரவு, புது நபர், புது ப்ரொபோசல்லாம் 1க்கு 2 தடவை டீட்டெயில்டா நீங்க பார்த்துக்கோங்க. 8ஆம் இடம் மர்மஸ்தானம். மர்மஸ்தானத்தில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, அங்கே ஹீட் ஏற்படுவது, பைல்ஸ் ஏற்படுவது, இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு இதுல ஆறுதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மருத்துவம் கூட நீங்க ஒரு புது டாக்டரை போய் பார்க்கறேன், புது மெடிசனை ட்ரை பண்றேன் அப்படின்லாம் ரிஸ்க் எடுக்காம, உங்களுக்கு இது நாள் வரை யாருடன் நீங்கள் பயணித்தீர்களோ அவங்களோடவே டிராவல் பண்றது பெஸ்ட். ஏன்னா சில நேரத்துல இந்த காம்பினேஷன் ரசாயனம், இப்போ மருந்துங்கிறது கெமிக்கல் தான், அது ஒரு விதமான பாய்சன் தான். கம்மி டிகிரியில அந்த பாய்சனை உடம்புக்குள்ள விடுறாங்க, அதனால கூட விபரீதங்கள் ஏற்படும். என்ன வந்தாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். தொடர்ச்சியா குரு வழிபாடு செய்வது, ராசியில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கேது இந்த அமைப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, தொடர்ச்சியாக இந்த 50 நாட்கள்லையும் முடிந்தவரை சனிக்கிழமைகளில் இந்த செவ்வாய் சனி பார்வை அஷ்டமஸ்தானத்தில் வருவதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நரசிம்மரை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செவ்வாய் கேது கூட்டணி ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுகுது. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறதே பொதுவா நமக்கு மோட்சஸ்தானம், சயனஸ்தானம். அப்போ இந்த இரவு நேரங்கள் இதுல நமக்கு நைட்ல நான் சுத்துவேன், ரவுண்ட்ஸ் அடிப்பேன், பைக் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆப்போசிட்ல அடிக்கிற லைட்டு நம்மளுடைய கண்ணை பாதிக்கும், இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். 12ஆம் இடம் பாதங்கள், அப்போ கால்களை பத்திரமா பார்த்துக்கணும். வாக்கிங் போறேன், ஜாகிங் போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இந்த கூட்டணி முடிகிற வரை அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தொடரும். 12ஆம் இடம் வெளிநாட்டு தொடர்பு. இப்போ நான் வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ண போறேன், எனக்கு பெருசா ரிட்டர்ன்ஸ் வருது, அதன் மூலம் பெரிய ஆதாயம் வருது அப்படின்னா நீங்க ரொம்பவும் கவனமாக உங்களை பார்த்து கொள்ள வேணும். இங்க செவ்வாய் என்பவர் சகோதரக்காரகன். அப்போ சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பங்காளிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பிரிவினை, பேச்சுவார்த்தை, இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக வம்பு வழக்கு இல்லைன்னா ஒரு கேஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துவிடும். அதனால இந்த விஷயம் எல்லாமே ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வது மட்டும்தான் இவர்களுக்கு புத்திசாலித்தனம். நிறைய பொருளை எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு வேற இடத்தில் தேடக்கூடிய அமைப்பும் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது என்பது இவர்களுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம். ஏன்னா கன்னிராசிக்கு செவ்வாய் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, 3ங்கிறது சகோதர ஸ்தானம். இப்போ செவ்வாய் 6ஆம் வீட்டுல இருக்கிற ராகுவை பார்க்கிறது அப்படிங்கிறது பொதுவா இந்த இடத்துல ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ராகு குரு பார்வை வந்துருச்சு. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆகவும் வர்றதுனால தொழில், உத்தியோகம், வருமானம், அதாவது போட்டி தேர்வுகளில் வெற்றி, இதெல்லாம் நல்லா இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். இப்போ இங்க செவ்வாய் ராகுங்கிறது இங்க பிளஸ்ஸாக அமைஞ்சிரும். இதே இடத்துல செவ்வாய் கேது பார்வை. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சும்மா இருந்தாருன்னா கூட ஓரளவுக்கு நம்ம அவரை விட்டுறலாம், ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகமா வந்துட்டதுனால பரவாயில்லன்னு விட்டுறலாம். இப்போ இந்த ராசியாதிபதியை பொல்யூட் பண்றதுக்கு, அதாவது அவரை தவறான வழியில் செல்ல வைப்பதற்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் அஷ்டம பார்வையில், விஷ பார்வையில் பார்க்கிறார். இதே செவ்வாய் இவங்களுக்கு 3ஆம் இடத்தையும் 4ஆம் பார்வையா பார்க்கறதுனால ஏதாவது ஒண்ணு புதுசா செய்யணும் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுல போய் இவங்க சிக்கிக்குவாங்க. புதுசா லோன் தரேன்னு அப்பதான் யாராவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணுவாங்க, அதுல போய் சிக்கிக்குவாங்க.
7ஆம் இடம்ங்கிறது திருமணத்துக்காக போவாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வரும் அந்த நபர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர் இப்போ செகண்ட் ஹேண்டு நம்மளை ஏமாத்தி மேரேஜ் பண்றாரு. அது படிச்சிருக்கிறேன் இது படிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. சர்டிபிகேட் எடுத்து பார்த்தா ஒன்றும் தேரலமா அப்படியெல்லாம் அமைப்பு வரும். பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஊர்ல போய் பார்த்தோம்னா ஓட்டி லேது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் வரும். ஏன் இதை நான் திருமணத்துக்கே சொல்றேன்னா, இது 7ஆம் இடத்துல தான் வந்து ஒழுகுது. இப்போ 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், பிஸ்னஸ் பார்ட்னர், வியாபார கூட்டாளிகள் புதுசா வரைம்பாங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வரைம்பாங்க. கடைசியில் பார்த்தா நம்மக்கிட்ட வந்து செலவுக்கு ஏதாவது காசு கொடுங்க, டிஃபன் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும். ஸோ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 12ஆம் வீட்டில் வர்ற செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். கீசரை ஆன் பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணியை அப்படியே மேலே குளிக்கும் பொழுதெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பயிற்சி முயற்சியில் கீசரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சுடுதண்ணியை ரொப்பிட்டு அதுலேருந்து எடுத்து குளிக்கிறது புத்திசாலித்தனம். செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரதானமான முருகன் கோயில் என்ன இருக்கோ அதில் போய் நீங்கள் அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் சனி பார்வைக்கு என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்வது, அதுவும் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது. இதையும் தவிர என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ செவ்வாய் வந்து விஷப்பார்வையா அஷ்டம பார்வையா சனியை பார்க்க போகுது. அடுத்து செவ்வாய் சனி ஒன்றுக்கொன்று நேருக்கு நேர் சமசப்தம பார்வையில் 2 டான் பார்க்க போகிறாங்க. அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் கொடுக்க போகிறது என்பதை இதே போல் அடுத்த பதிவில் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ யூ ஹாவ் டு ரிமைன் சப்ஸ்கிரைப்டு. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.